ரைட். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். நாங்கள் நேற்று பார்த்து பேப்பரை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. நேற்று நாங்கள் 8வது வரைக்குமான கேள்விகள் நாங்கள் பார்த்திருந்தோம். 9வது அமைப்பிலான கேள்விகள் கட்டாயம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர்ஸ், அதாவது ஹெட்லைனுக்குரிய நம்பர்களை கேட்டு எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். எனவே அதுல பார்த்துக் கொள்ளுங்க. 9வதுக்கு விட சொல்லுங்க பார்ப்போம். 9வதுக்கு விட 9வதுக்கு விட என்ன? 6 சார். ரைட். 19, 11 வரும். சார் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. கல்வி அமைச்சு, கல்வி அமைச்சுக்கு எத்தனை? கல்வி அமைச்சுக்கு 1988. கல்வி அமைச்சில் மும்மொழிகளில் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்கு 1966. சரியா? மும்மொழிகளில் தகவல்களை பெற்றுக் கொள்றதுக்கு 1966 மும்மொழிகள்ல தகவல்களை பெற்றுக் கொள்றது. சரி, அதே மாதிரி அதே மாதிரி 19 உங்களுக்கு தெரியும், அவசர தகவல் இலக்கம். இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. கல்வி அமைச்சிறதும் 2வது பரீட்சை திணைக்களம். சரியானே? அதோடு தொடர்பாக எங்களுக்கு வரதுன்னு சொல்லி சொன்னால் இந்த மாணவர்கள் தொடர்பிலான பிரச்சனைகள் அல்லது சிறுவர்கள் தொடர்பான பிரச்சனைகள் சொல்லி சொன்னால் 1929 சிறுவர்கள் தொடர்பான பிரச்சனை. இது 3லையும் ஏதாவது ஒன்று எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அதை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. கட்டாயம் இந்த துரித தொலைபேசி இலக்கம் சம்பந்தமான விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. கேள்விகளுக்கு வரக்கூடியதாக இருக்கும். அப்ப 9வதுக்கு 2வது விட வரும். 10வது பார்த்துக்கொள்ளுங்க. மும்மொழி பிரச்சனை 1956 பொதுவானது. சரியானே? கல்வி அமைச்சுக்குள்ள 1966. சரி, அது மிக முக்கியம். இந்த 10வதுக்கு 2வது விட போடுறீங்களே, நீங்க என்ன செய்யணும்? கூடுதலா படிக்கணும். 10வதுக்கு 2வது விட என்ன போட்டிருக்கிறீங்களே, நீங்க திரும்ப வாசிக்கணும். ரைட்? பாருங்க, அதுக்கானது இவ்வாறான அகன்று செல்லங்கிறது நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம். பாடசாலைகளில் வேலை திட்டமும் ஒன்று இருக்கு. அதுதான் எங்களுக்கு தேவை. ரைட்? இத பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது எழுதிக் கொள்ளுங்க. இது இருக்கிற வேலை திட்டம். போதைப் பொருள் அற்ற நாடு, மகிழ்ச்சியான நாளை உருவாக்குதல். அரசாங்கத்தினுடைய கொள்கை. நோட் பண்ணி கொள்ளுங்க. அரசாங்கத்துல எல்லா கொள்கையும் நாங்க பார்க்கறது இல்லை. அப்ப இதுல உள்ள தற்போதைய அரசாங்கத்தால முன்னெடுக்கப்படக்கூடிய சகல வேலை திட்டங்களையும் பார்த்துக் கொள்ளுங்க. முதலாவது நோட் பண்ணிக்கொள்ளுங்க. போதைப் பொருள் பாவனையை இல்லாமல் செய்வதற்கான அரசு கொள்கை அரசு கொள்கை என்ன? போதைப் பொருள் அற்ற நாடு, மகிழ்ச்சியான நாடு. நான் சொல்றதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. முதலாவது அரசு கொள்கை. கொஞ்சம்
அரச கொள்கை போதைப் பொருள் பாவனையினை கட்டுப்படுத்துவதற்காக அரசினால் முன்னெடுக்கப்படுகின்ற கொள்கை போதைப் பொருள் அற்ற நோட் பண்ணிக்கொள்ளுங்க போதைப் பொருள் அற்ற நாடு மகிழ்ச்சியான நாடு இது கொள்கை இது என்ன அரசு கொள்கை இந்த கொள்கையின் அடிப்படையில் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்ற வேலை திட்டம் அகன்று செல் வேலை திட்டம் சரி நாடளாவிய ரீதியிலான வேலை திட்டம் அகன்று செல் இட்டுக்கிரிமை என்று சொல்லி சொல்லுவாங்க அப்ப முதலாவது இருக்கிறது போதைப்பொருளற்ற நாடு மகிழ்ச்சியான நாடுங்கிறதுக்கு டேஷ் போட்டு எழுதிக்கொள்ளுங்க அரசு கொள்கை அகன்று செல் வேலை திட்டம் நாடளாவிய ரீதியிலான பொதுவான வேலை திட்டம் ரைட் பாடசாலையில் என்ன சொல்றாங்க கூட்டு வட்டம் கூட்டு வட்டம் திருப்பி கொஞ்சம் சொல்லுங்க முதலாவது இருக்கிறது அரசு கொள்கை விடையில இரண்டாவது இருக்கிறது தேசிய வேலை திட்டம் போதைப் பொருள் சம்பந்தமானது மூன்றாவது இருக்கிறது எங்களுடைய விடை மூன்றாவது இருக்கிறது விடை நாலாவது இருக்கிறது இந்த கூட்டு வட்டங்கள் என்று இப்ப பேரு சொல்ற அந்த அமைப்புக்கும் இதற்கு முதல் சொன்ன பேர் இப்ப இருக்கிறது கூட்டு வட்டங்கள் பாருங்க நான் உங்களுக்கு இந்த காட்டுறேன் பார்த்துக்கொள்ளுங்க கூட்டு வட்டம் பாருங்க போதைப்பொருள் தொடர்பான நட்பு குழுக்கள் இனிமேல் கூட்டு வட்டங்கள் என குறிப்பிடப்படும் சரியா இனிமேல் யாராக இருப்பார்கள் கூட்டு வட்டம் என அழைக்கப்படும் அப்ப நட்பு வட்டங்கள் கூட இருந்தா அது சவுண்ட் ஸ்லோவா கேக்குது சார் இதுக்கு நெட்வொர்க்கை செக் பண்ணிக்கொள்ளுங்க சார் சவுண்ட் போதாம இருக்கு சவுண்ட்லெஸ் ஒரு இஷ்யூ ஒன்று இருக்கு போல சார் கொஞ்சம் ஒருக்கா நல்லா வந்துட்டு அப்படி போய் பண்ணி செக் பண்ணலாம் இப்ப பாருங்க இப்போ ஓகே பாருங்க ப்ளூடூத் கனெக்ட் ஆகிக்கொள்ளுங்க இப்ப அப்ப இந்த சார்ட்டை பார்த்துக்கொள்ளுங்க அப்ப கூட்டு வட்டங்கள்ங்கிறதுதான் இப்ப இருக்கிற பேரா கடந்த காலங்கள்ல நட்பு வட்டங்கள் என்று இருந்தது இப்ப கூட்டு வட்டங்கள் என்று மாற்றப்பட்டது இது ஒவ்வொன்று பாடசாலை வலயம் மாகாணம் தேசிய வட்டம் அப்ப இது எங்களுக்கு இதை மாத்திரம் நீங்க விலகி கொண்டீங்கன்னா சரி கூட்டு வட்டத்தினுடைய இந்த பாடசாலையினுடைய கூட்டு வட்டம் தான் இந்த இருக்கிற ஆக்கு ரைட் பாடசாலை வழிகாட்டியல் என்று சொல்லி 3 பேர் இருப்பாங்க பிரதி அதிபர் மற்றும் உடற்கல்வி ஆசிரியர் சொல்லப்படும் இது உங்களுக்கு தேவைப்படாது நீங்க அந்த கூட்டு வட்டங்கள்ங்கிற விஷயத்தை மாத்திரம் விலகி கொண்டீங்கன்னு தேவைன்னா நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஆனா இது உங்களுக்கு தேவைப்படாது சரியா ரைட் அடுத்த வீடுக்கு போவோம் ஹலோ கிளாஸ் ரூம்ல சீக்கிரம் நடக்கிறேன் எப்படி கிளாஸ் ரூம்ல இருக்கிறது ரைட் அப்ப இது ஓகேயா அப்ப இந்த சேக்லஸ பாத்துக்கொண்டீங்கன்னா சரி இதுல கூட நீங்க பாக்கல
இந்த கூட்டு வட்டங்கள்ங்கிறத பார்த்துக்கொள்ளுங்க. சில நேரங்கள் எதிர்பார்க்கின்ற கேள்விகளாக இருக்கலாம். ரைட். 10வது பார்த்துக்கொள்ளுங்க. 10வதும் சில நேரங்கள் எதிர்பார்க்கின்ற கேள்வியாக உங்களுக்கு வரலாம். 10வதோட தொடர்புபடுத்தி பாருங்க. தற்போதுள்ள நாட்டில் இருக்குகின்ற மொத்த வனப்பிரதேசம் 30 வீதமா நோட் பண்ணி கொள்ளுங்க. 29 என்று சில நேரம் ஆரம்பத்துல இப்ப 29+9 30 வீதம். 10வதுக்கு 3வது வீதம். அதுல இருக்கிற அந்த 32 வீதம்ங்கிறத நோட் பண்ணி கொள்ளுங்க. இதென்ன? இலங்கை நிலை பேந்தக அபிவிருத்தி இலக்குகளில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலில் 2030ஆம் ஆண்டில் அடைய வேண்டிய வனப்பிரதேசம். சரியா? 2030ஆம் ஆண்டு இலங்கை அடைய வேண்டிய வனப்பிரதேசம். இதுகளோடு உங்களுக்கு தொடர்புபடுத்தி சில கேள்விகள் வரலாம். அதுல பிரதானமா வார கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், இலங்கையில் உள்ள யுனெஸ்கோவினால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ள பாரம்பரிய இடங்கள், காடுகள், இடங்கள், நிலங்கள் என்று வரலாம். மொத்தம் எத்தனை இருக்கு? 8 இருக்கிறது. 6 இடங்களும் 2 நிலங்களும். 6ல என்ன வரப்போகுது எங்களுக்கு? முதலாவது புலனறுவ, 2வது அனுராதபுரம், 3வது தம்புல்ல, 4வது கண்டி, 5வது காலி, 6வது செய்கிரி. இது 6 இடங்களுக்குள்ள வரும். எங்களுக்கு கேள்வி மொத்தம் எத்தனைன்னு கேட்பாங்க. யுனெஸ்கோவினால் பாரம்பரிய இடங்களாக அடையாளப்படுத்தப்பட்ட இடங்கள் எத்தனைன்னு வரலாம். சில நேரங்கள் என்ன செய்யலாம்? நிலங்களை மாத்திரம் கேட்டும் வரலாம். அப்ப நிலங்களை பொறுத்த வரைக்கும் என்ன? சிங்கராஜவனம், சிங்கராஜவனம், அடுத்தது என்ன? மத்திய மலைநாட்டு நிலங்கள், மத்திய மலைநாட்டு நிலங்கள். இது இரண்டும் சரியான இதற்குரியது. அப்ப இதுகளோட தொடர்பான இரண்டையும் பார்த்துக் கொள்ளும். அழிந்து வருகின்ற உயிரினங்களை அல்லது பதிவு செய்கின்ற புத்தகம் என்ன? அழிந்து வருகின்ற புத்தகத்தினுடைய பேர் என்ன பேர்? செந்தரவு புத்தகம். அப்ப அதுகளை அதோட தொடர்ச்சியாக பார்த்து கொண்டீங்கன்னு சரி. ரைட். அடுத்தது பாருங்க. இவற்றுள் 12வது அமைப்புலான கேள்வி, 12வது அமைப்புலான கேள்வி கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. ஒரு எஜுகேஷனோட தொடர்பான சில கேள்விகள் வரலாம். சரி, இப்ப இது ஒரு கேள்வி. இது சிங்கள பேப்பருடைய கேள்வியா? இதே மாதிரியான சில கேள்விகள் ஒரு கேள்வி எதிர்பார்க்கலாம். நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், எதிர்பார்க்க ஸ்டார் மார்க் போட்டு வாங்க. அப்படியான கேள்விகள் வரும். இப்ப உதாரணமா கல்வியோடு தொடர்படுத்தி CWW கண்ணங்கராவை கேட்கலாம், அல்லது இலக்கியங்கள் கண்டுபிடிப்புகளோடு தொடர்படுத்தி ஒரு ஆளை கேட்கலாம். அப்படி என்ன செய்யலாம் என்றால் ஒவ்வொன்றும் வரும். இப்ப இதுகள் நீங்க என்ன செய்யுங்க, சில இப்ப இது ஒரு கேள்வி நாங்க அந்த தென் மாகாண பாஸ் பேப்பர்லயும் பார்த்திருக்கிறோம். மனிஷ் மாமாண்ட யாருன்னு பார்த்திருக்கிறோம். மகாப்புலை போட்டுட்டு அங்கால என்ன வரும்? யாருங்கிற பேரு வரும். வரும். ரைட். கீழே என்ன தேசியக்கல் நிறுவனம் போட்டுட்டு ஒன்று வரும். சரியானே? அப்படி வரும். அதுல நீங்க ஒரு தொழிலாளர் இயக்கம் சம்பந்தமாக வரும். இப்படியான கேள்விகளையும் பார்த்துக்கொள்ள இது ஒரு சிங்கள பேப்பர்ஸ். நாங்க அடுத்ததுலயும் பார்ப்போம். ரைட். இதுல மிக பொருத்தமற்ற சோடி முதலாவது சோடி. ரைட். EW பெரேரா நாடகம் 12க்கு முதலாவது விட. மற்றது ஓகே. பதிமூன்று பாருங்க. கட்டாயம்
இந்த டெக்னாலஜிக்கல் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இதுகளோடு தொடர்பான கேள்வி கொண்டிருக்கும் எப்படி ரைட். கடந்த காலங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த விஞ்ஞானங்களோடு தொடர்பானது இந்த ஆய்வுக்கூடங்கள் சம்பந்தமானது ரைட். அது போல சில கண்டுபிடிப்புகள், அதுபோல இந்த நோபல் பிரைஸ் பெற்றவர்கள் இந்த கண்டுபிடிப்புகளோட தொடர் மேரி கியூரி அம்மையார் சம்பந்தமானவர்கள் அப்படியான இந்த டெக்னாலஜிக்கல் அதாவது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட தொடர்பான ஒரு கேள்வி கட்டாயம் இருக்கு. டெக்னாலஜி தொழில்நுட்பம் சார்பான கேள்வி உண்டு இருக்கு. பெங்களூரை கேட்பாங்க, அல்லது சிலிக்கன் பள்ளத்தாக்க கேட்பாங்க, அல்லது மீட்டாட தலைவர் யாருன்னு கேட்காம கூகுளினுடைய தலைவர் இப்போதைய பணிப்பாளர் யாருன்னு கேட்கலாம், அல்பான் என்னன்னு கேட்கலாம், ட்விட்டருடைய தற்போதைய பேர் என்னன்னு கேட்கலாம், ட்விட்டருடைய பணிப்பாளர் யாருன்னு சொல்லி கேட்கலாம், ஜூமுடையது யாருன்னு கேட்கலாம், மைக்ரோசாப்ட் யாருன்னு கேட்கலாம். அதெல்லாம் நாங்க ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பம் என்னன்னு கேட்கலாம். ஒரு கேள்வி இருக்கிறது இந்த மல்டிமீடியா ரைட், அதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னன்னு சொல்லி கூட ஒரு கேள்வி வந்திருக்கிறது வகுப்பறைகள். ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் சம்பந்தமான கேள்விகள் அப்ப அதுகளோடு தொடர்படுத்திய கேள்விகள் கொண்டு எதிர்பார்க்கலாம் ரைட். சயின்ஸோட தொடர்பான கேள்விகள், ராட்சோமீட்டர் கண்டுபிடிக்கப்பட்டது, தொலைநோக்கி அப்படியானதுகளும் டெக்னாலஜி சம்பந்தமானதும் ஒரு கேள்வி வரும் ரைட். நாங்க ஏற்கனவே சில பார்த்திருக்கிறோம், பார்த்துக் கொள்ளுங்க. இதுல பாருங்க லக்டோமானி எண்ணத்துக்கு பயன்படுத்துறது 13க்கும் முதலாவது விட. அம்பியமானி எண்ணத்தை பயன்படுத்துறது அம்பியர்மானி என்னதுக்கு மின்சார அளவு, மின்சார அடர்த்தி அம்பியர், மின்சாரத்தை அளவுறது அம்பியர் ரைட், மின்னோட்டம். சக்ரோட்டோமானி சர்க்கரையின் அடர்த்தி. முதலாவது பாருங்க எங்களுடைய பாலின் தூய்மை, இரண்டாவது பாருங்க மின்சாரம், மூன்றாவது பாருங்க சர்க்கரையின் அடர்த்தி, நான்காவது பாருங்க வாயு திரவங்களின் அடர்த்தி, மனோமாமி. இத கட்டாயம் பார்த்துக்கொள்ளும் ரைட். 14வது கேள்வி எதிர்பார்க்கிற கேள்வியா? 14 கேள்வியோடு சேர்த்து உங்களுக்கு நேத்து ஒன்று சொல்லித்தாங்க. நேத்து 2 விஷயம் சொல்லி தந்திருக்கு. ஒண்ணு என்ன, யுனெஸ்கோ கமிஷன் ஆஃப் ஸ்ரீலங்கா எதற்குள் தாவிக்கப்பட்டுள்ளது உள்ளடங்கப்பட்டுள்ளது, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் ரைட். தெற்காசிய ஆசிரியர் மத்திய வளநிலையம் அமையப்பெற்றுள்ள இடம் ரைட். இரண்டு நேற்று உங்களுக்கு நான் சொல்லி தந்த விடயங்கள். அதோட சேர்த்துதான் the Institute of Fundamental Studies ரைட் என் நகரத்தில் தாபிக்கப்பட்டுள்ளது 14. எந்த நகரம் சொல்லுங்க ரைட். பாருங்க படிக்கணும். இப்ப எத்தனை நாள் இருக்கணும் உங்களுக்கு? இன்றைக்கு 13, இன்னும் 10 நாள் இருக்கு. கந்தான கொழும்புன்னு சொல்லி போட்டு வச்சிருக்கீங்க ரைட். எங்க இருக்கி? பிடிப்பணையில் இருக்கு. அப்ப இன்னும் நீங்க படிக்கல, இன்னும் படிக்கணும் காணாது ரைட். எங்க இருக்கு? கேண்டியில இருக்கு ரைட். நான் இந்த பேப்பரை தந்து நீங்களாவது நெட்ல போய் செட் பண்ணி பார்க்கல கூட இருக்கு. இந்த ஃபண்டமெண்டல் ஸ்டடிஸ் ஆஃப் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ஸ்டடிஸ் அடிச்சாலே நெட்ல காட்டிருக்கு. இப்படி இருந்து நாம எக்ஸாம் எத்தனை அண்டு போட்டிருந்தாங்களே 1,00,000 பேர் அப்ளிகேஷன்ல இருந்து நாங்க செலக்ட் ஆகுறது கஷ்டம், படிக்கணும் ரைட். சில பேர் என்னென்ன எதிர்பார்க்கிற கேள்விகள் சொல்லி கேட்டு எல்லாம் படிப்பீங்க. அப்படியெல்லாம் படிச்சு நாங்க என்ன செய்யலாம்? உங்களுக்கான அந்த கேள்வி வராட்டி என்ன செய்வீங்க? ஓவரால் உங்களுக்கு ஒரு அறிவு இருந்தா தான் நாங்க என்ன செய்யலாம்னா நல்ல ஒரு ஸ்கோர் எடுக்கலாம் ரைட். நான் உங்களுக்கு உங்களுக்கு சொன்ன ஏரியா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொன்ன விஷயம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே நான் சொன்ன விஷயம் நான் உங்களுக்கு இருக்கிற ஆக்களுக்கு தெரிஞ்சிருக்க பார்ட்டிசிபேட் பண்ண ஆக்களுக்கு என்ன இன்லைன் ரெவன்யூட ரிசல்ட். இன்லைன் ரெவன்யூ முதலாவது வந்தாள்ற மார்க்ஸ் எத்தனை? 237 ரைட். 100வது வந்தவருடைய மார்க்ஸ் 100 பேர் தான் எடுத்தவங்க 217. எத்தனை சப்ஜெக்ட்? 3 சப்ஜெக்ட். 3 சப்ஜெக்ட்ல முதலாவது வந்தால் 237. அப்ப அவர் எவரேஜ் எத்தனை? 79.
கடைசா வந்தாவில் எத்தனை 217, அப்ப எத்தனை 72. இப்ப பாருங்க 70 மார்க்ஸ் சராசரியா எடுத்தவரு கூட இல்லைன்றவனிகள் என்ன வேலை இல்லை. 70ங்கிறது என்ன ஏ எடுக்கிறவரு கூட என்ன இல்ல போகும். அப்ப நீங்க உங்களை விட அதை விடவும் போட்டித்தன்மை கூடினது உங்களுக்கு. எவ்வளவு பேர் எங்கெல்லாம் கிளாஸஸ் எப்படி எல்லாம் படிக்காங்க, ரைட்? அப்ப அதுல நீங்க எடுக்கிறீங்கன்னா சும்மா நாங்க இப்ப இன்னைக்கு நாளைகளுக்கெல்லாம் பேப்பர்ஸ் எல்லாம் போடுறதுக்கு மேலோட்டமா விட சொல்லி நீங்க உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கு உங்களுக்கு. இதுல எவ்வளவுக்கு நீங்க கூட மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன செய்யப்படுது, இன்டர்வியூலயே நல்ல ஒரு குறைஞ்ச மார்க்ஸ் எடுத்தாலும் பாஸ் பண்ணிட்டு போகலாம். அதால கொஞ்சம் கூடுதலாக கவனத்துல எடுங்க இந்த விஷயத்தை, ரைட்? அப்ப எங்க இருக்கிறது, ஹோமாகமே பிடிப்பணிகளில் அமைந்திருக்கின்றது, பசுமை பல்கலைக்கழகங்கள் அமைய பெற்றிருக்கின்றது, நானோ டெக்னாலஜி இதுகள் சம்பந்தமாக வருகின்ற பொழுது இந்த பிட்டிப்பட ஹோமாகமே சம்பந்தமான கேள்விகள் வருங்க. இது 14வது கேள்வி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கேள்வியா நோட் பண்ணி, ரைட்? எங்களுடைய 3வது முதல் பேப்பர்ல நாங்க அண்டை பார்க்க வேண்டியது அந்த டீச்சர் சைடு சம்பந்தமா அந்த இதோட இதையும் எடுத்துக்கொள்ளுங்க. உலக ஆசிரியர் தினம் 2025, ரைட்? உலக ஆசிரியர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? உலக ஆசிரியர் தினம் அக்டோபர் எப்ப கொண்டாடப்படுது? ரைட், அக்டோபர் 5. சரியா? இந்த உலக ஆசிரியர் தினத்தினுடைய 2025 கீ நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். Recasting teaching as a collaborative profession. இது உலக ஆசிரியர் தினம், இது உலக ஆசிரியர் தினம். இலங்கையில் ஆசிரியர் தினம் எப்ப கொண்டாடப்படும்? அக்டோபர் 6. இலங்கை அக்டோபர் 6. அப்ப 2025 இலங்கையினுடைய ஆசிரியர் தினத்தினுடைய தீம் என்ன? இந்த ப்ரொஃபஷனோட சேர்த்து என்ன வரப்போகுது? வித் நியூ மீனிங். இது இலங்கையில இதோட சேர்த்து இந்த பாடை வித் நியூ மீனிங்கிறத தெளிக்கொண்டீங்கன்னு சரி. சரி, அப்ப இலங்கை தேசிய ஆசிரியர் தினத்தினுடைய 2025ஆம் ஆண்டிற்குரிய துணைப்பொருள் என்னன்னு கேட்டால் நாங்க இதோட நிப்பாட்டுறது இல்லை, ப்ரொஃபஷனோட நிப்பாட்டுறது இல்லை, வித் நியூ மீனிங்கோட சேர்த்து எழுத வேண்டும். சரியா? ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. விளங்கிட்டாது? இந்த ஆசிரியர் தினம் ஆசிரியர்கள் சம்பந்தமான அமைப்புகள் தொடர்பில் என்ன கேள்வி கேட்டாலும் யுனெஸ்கோங்கிறத ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. யுனெஸ்கோ, ரைட்? உலக அல்லது தேசிய ஆசிரியர் தினத்தில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்படுகின்ற அல்லது அதிபர்களுக்கு வழங்கப்படுகின்ற விருதின் பேர் யார்? குரு பிரதீபா பிரபா. 14க்கு 2வது, சரியா? கேண்டி 2வது. என்ன விருது வழங்குறது? குரு பிரதீபா பிரபா விருது. நோட் பண்ணிக்கொள்ளுங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிரபா விருது. சரியா? உங்களுக்கு கேள்விகளுக்கு வரலாம். ஸ்டார்ட் எப்போங்கிறது இல்ல, கொஞ்சம் பார்த்து போட்டு சொல்றோம், அதை பார்த்து. சரி, இப்ப பாருங்க, இப்ப இதுல எங்களுக்கு 15வது எழுத்தறிவிக்கிறோம் செப்டம்பர் 8. வெளிக்கொள்ளுங்க. 2 இது சிங்கள பேப்பர்ஸ் இருக்கிற கேள்விகள். உலக அறிவுசார் சொத்துரிமை இன்னோவேஷனோட தொடர்புபடுத்தி வாங்க. அறிவுசார் சொத்துரிமை ஏப்ரல் 26.
உலக பாரம்பரிய தினம் ஏப்ரல் 18. உலக 18. ஓகே, அப்ப இதுகளை பார்த்துக்கொள்ளுங்க. ஆசிரியர் தினம் தொடர்பிலான விடயங்களை பார்த்துக்கொள்ள நிறைய பார்த்திருக்கிறேன். அரசு ஒழுக்கம் பார்த்திருக்கிறேன். எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளும். கட்டாயம் ஆசிரியர்கள் தொடர்பான கேள்விகள் குறைந்தது 5 கேள்விகளாக உங்களுடைய பேப்பர்ல இருக்கு. ஆசிரியர் யாரு, வினைத்திறன் ஆசிரியர், ஆசிரியருடைய ஒழுக்கம், ஆசிரியர் வான்மைத்துவ அபிவிருத்தி செயற்பாடு, இந்த ஆசிரியருடைய இதற்கான ஆசிரியர் மேம்பாட்டுக்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற சர்வதேச நிறுவனம், இதுகள் தொடர்பில் ஆசிரியர் வகுப்பறை சம்பந்தமாக கொண்டிருக்கின்ற கற்றல் கற்பித்தல் திறன்கள், கற்றல் கற்பித்தல் மாதிரிகள், அணுகுமுறைகள், ஆசிரியர் செயற்படுத்த வேண்டிய முறைகளுடைய போட்டு கேட்பாங்க. இதுல 2வது முறை என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஏபிசிடி திட்டமிடல் நான் இதுல போட்டிருக்கோம். இவ்வாறான ஆசிரியர்களோடு தொடர்புபடுத்திய கேள்விகள் உங்களுக்கு வரும். சரியா, பார்த்துக்கொள்ளுங்க. தினங்கள் சம்பந்தமாக பாருங்க. ஏதாவது ஒரு தினம் உங்களுக்கு வரும். நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இருக்கா உங்களுடைய பேப்பர்ல, சரிதானே? சும்மா ஒரு பேப்பர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாத்தீங்கன்னாலும் உங்களுக்கு விளங்கும். சரியா, சயின்ஸோட கண்டுபிடிப்புகளோட தொடர்பானது உண்டு இருக்கு, கட்டாயம். டெக்னாலஜியோட தொடர்பானது உண்டு இருக்கு. சரியா, அதே போல இப்ப நாங்க பார்த்திருக்கின்ற இந்த சர்வதேச அமைப்புகள், இந்த கேள்விகள் ஒன்று இருக்கும். வரலாறுகளோடு தொடர்பான கேள்விகள் 2, 3 இருக்கும். அப்ப அதாதுகளோட ரிலேட்டடான கேள்விகளை நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னா சரி, அதுகள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கு. இந்த இப்ப நாங்க பார்த்த நாள் தொடர்பான கேள்விகள் இருக்குகிறது. சரி, அப்படி சிலதுகள் இருக்கு. ஒரு 10-15 கேள்வி நீங்களே எதிர் கூறலாம். என்ன கேள்வி கட்டமைப்பு வரும், புத்தகங்கள், கண்டுபிடிப்புகள், இந்த கூற்றுக்கள், CWW கண்டங்கள தொடர்பான விடயங்கள், ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட், கல்வி அறிவு, எழுத்தறிவு வீதம், பல்கலைக்கழக ஆசிரியர் மாணவர் வீதம், ஆசிரியர் வீதம், ஒதுக்கீடுகள், இப்படியான கேள்விகள் வரும். ரைட், அதுகளை கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாத்தீங்கன்னா சரி, இப்படி அதற்குள்ள சில கேள்விகள் உங்களுக்கு மாற்றும். ரைட் ரைட், பாருங்க. அடுத்தது, பின்வரத்து இலங்கையின் 1வது பிரிவினாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. ரைட், பண்டைய காலத்தில் ஆசிரியர்களை அழைப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட சொல் என்ன? என்ன சொல்? ஆச்சாரிய. சரியா, நோட் பண்ணி கொள்ளுங்க. ஆசிரியர், ஆச்சாரிய. இதுல நிறைய விடயங்கள் இருக்கு. மகாவம்சம், தீபவம்சம், அந்த புத்தகங்கள், இதுகள் இருக்கிறது. நாங்க வெளியா பார்த்திருக்கிறோம். அடுத்ததை நாங்க பார்ப்போம் எவ்வாறான கேள்விகள் வருதுன்னு சொல்லி போட்டு. சரி, அடுத்தே பாருங்க. அதுக்கு விட 16வது கூட 2வதா ரத்னலான பரமதம்ம சத்திய பிரிவனா. 15க்கு 2, 16க்கு 2. பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தே பாருங்க. எழுதிக் கொள்ளுங்க. அதுல வரக்கூடிய கேள்விகள் இதுகளை பார்த்துக் கொள்ளுங்க. சார் 14க்கு 2 சார், 3 சார்? 14க்கு 2 கேண்டி பிட்டிப்பனையில கேண்டி. கடந்த காலங்கள்ல வந்தது இடைக்குழும் உண்டு. நாட்டை நிர்வாக அலகுகளாக கடந்த காலங்களில் வந்த கேள்விகள், இதுகள் எல்லா பேப்பர்ஸ்லயும் இந்தியாவோட இந்த கேள்விகள் வரலாறுகளோடு தொடர்பானது. நாட்டை நிர்வாக அலகுகளாக பிரித்த மன்னன், நிர்வாக அலகுகளாக பண்டு காபி.
இலங்கையின் மிக பழமையான கல்வி நிலையங்கள் என்ன? அபயகிரி, மகாவிகாரை. Right. இது நிர்வாக அலகு. என்ன இருக்கு? அபயகிரி, மகாவிகாரை. பழைய கல்வி வழங்கி இடங்கள். இலங்கையில் உள்ள மொத்த பிரிவினாக்கள் எத்தனை? பிரிவினாக்கள் 822. கடைசி வந்த ரிப்போர்ட்ல என்ன எத்தனை போட்டிருக்கீங்க? 820. Right. அது சரியா பாத்துக்கிட்டீங்கன்னா சரி. தனியார் பாடசாலைகள் எத்தனை? 95. 95. மொத்த இலங்கையில் இருக்கிற மொத்த பாடசாலைகள் எப்ப? 10,991. 10,947. 947 அது அரச பாடசாலை சார். அதான் சொல்லுவாரு 10,047. அதோட இதை கூட்டுவீங்க நீங்க பிரிவினாக்களையும் அதே போல தனியார் பாடசாலை, விசேட உதவி பெறும் பாடசாலை. எல்லாத்தையும் சேர்க்கணும். சேர்த்து வாரதுதான் மொத்த பாடசாலை. ரைட். 10,176 மறந்து விடுங்க. அப்படி அந்த இது வந்து அதுக்கு பிறகு அந்த அப்டேட் இருக்கு. இப்ப பாருங்க, அப்ப இது கட்டாயம் வரக்கூடியதாக இருக்கும். சரியானே? அடுத்த நோட் பண்ணிக்கொள்ள, இது நான் கடந்த இதுகளையும் பார்த்திருந்தோம், உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டு போவோம். தனியார் பாடசாலை எத்தனை இருக்கிறோம்? கேட்டிருக்காரு, எத்தனை போடுங்க பார்ப்போம். மைக் ஒன் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம். 95. நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். அந்த மகாவம்சம், தீபவம்சம் அப்படியான அந்த நூல் வகையில கேளிகளுக்கு வாரது வைத்திய நூல். புத்ததாச மன்னனால் எழுதப்பட்ட வைத்திய நூல் சாரார்த்த சங்கிரகய. வெளியினது புத்ததாச மன்னன். அடுத்து யார் என்ன? இது வைத்திய நூல். குறிப்பாக இந்த இது வரும், அந்த கவி செலுவின காவியம் எழுதிய மன்னன், அந்த இதெல்லாம் இருக்கு. நாங்க அடுத்ததுல பார்ப்போம் சிலதுகளை. இதுகள் வந்து கடந்த காலங்களில் வந்த கேள்விகளும் உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளும் இந்த கேள்விகளாக இருக்கு. அப்ப இது வந்து பார்த்துக்கொள்ள. மருத்துவ சாரநார்த்த சங்கிர கய. என்ன விஷயம் சார்? கொஞ்சம் அதை விட்டன் சார். இது வந்து வைத்திய நூல். வைத்திய நூல் புத்ததாச மன்னன் காலத்தில் எழுதப்பட்ட வைத்திய நூல். புத்ததாச மன்னத்தின் காலத்தில் எழுதப்பட்ட வைத்திய நூல். ரைட். இதுவும் ஒரு சிங்கள பேப்பர்ல போட்டிருந்தவர்கள். ஜப்பானில் மருத்துவ பட்ட படிப்புக்கான ஆண்டுகள் எத்தனை வருடங்கள்? 6 years. 6 years. இலங்கையில 5 வருஷம். 5 வருஷம். ரைட். இலங்கையில் 5 வருடம். சரியா? இது ஒரு சிங்கள பேப்பர்ல போட்டிருந்தவர்களா? இதுல நான் அப்ப பார்த்துக்கொள்ளுங்க. இந்த உலகளாவிய ரீதியிலான பல்கலைக்கழக கட்டமைப்புகள், கல்விகள் சம்பந்தமாக எங்களுக்கு வாரத்துல முதலாவது வரும் என்று சொல்லி சொன்னால் இந்தியாவினுடைய கட்டாய கல்வி வயதில் கேட்பாங்க. இந்தியாவினுடைய கட்டாய கல்வி வயதில் எத்தனை? இந்தியாவில கட்டாய கல்வி வயதில் இந்தியாவினுடைய கட்டாய கல்வி வயதில் எத்தனை? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்தியாவினுடைய கட்டாய கல்வியில் கம்பல்சரி எஜுகேஷன் 6 தொடக்கம் 14. 6 தொடக்கம் 14. ரைட். நாங்க சொல்கின்ற பின்லாந்துல இது ஒரு கேள்வியாக ஒரு தடவை வந்திருக்கிறது, ரெண்டும் வந்திருக்கிறது. பின்லாந்துல வந்து 6 தொடக்கம் 18. இலங்கையில் எத்தனை? 5 தொடக்கம் 16.
இதுகளோட தொடர்படுத்தி எங்களுக்கு வாரது என்னன்னு சொல்லி சொன்னால், முதலாவது வாரது இந்த ஸ்பார்க் பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? இந்தியா புதுடில்லி. நியூ டெல்லியில இருக்கு. இந்தியா நியூ டெல்லி, ரைட். ஐக்கிய நாடுகளுடைய பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? ஜப்பான் டோக்கியோ. ஜப்பான். டோக்கியோ, ஜப்பான். உலக புத்த பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? புத்த பல்கலைக்கழகம் மியான்மர். எங்க இருக்கு? ரைட். இந்தியா, பீகார். பீகார், இந்தியா. அதே மாதிரி ஒரு சிங்கள அந்த பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க, உலகில் நோட் பண்ணிக்குவேன், இது ஒரு கேள்வியாக போட்டிருக்கிறது. உயர்கல்வி கற்குகின்றவர்கள் கூடுதலாக வசிக்கின்ற நாடு உயர்கல்வி எந்த நாடு? சீனா. எங்க இருக்கு? கனடா. சரியா? உயர்கல்வி கூடுதலாக கற்குகின்ற நாடு கனடா. இத பார்த்துக் கொள்ளுங்க. இதுகளோட விலகல அந்த பௌத்த பல்கலைக்கழகம் நாலந்தாவா? பீகார், இந்தியா. பீகார், இந்தியா. நாலந்தா என்ன? யுனெஸ்கோவினால் அடையாளப்படுத்தப்பட்ட உலகில் உள்ள மிக பாரம்பரிய பல்கலைக்கழகங்கள்ல ஒன்று. அதுவும் பௌத்த பல்கலைக்கழகம் இல்ல, இப்படித்தானே அப்ப அப்பே காலத்துல இருந்த பல்கலைக்கழகங்கள் தான் அது பௌத்தமா, சைவமா, வைணவமா, சமஸ்கிருதமாங்கிறது எல்லாம் கன்ஃபியூஸ். அதுக்கு அவங்க கொடுக்கிற வரவிலக்கணம் என்னன்னா, யுனெஸ்கோவினால் அடையாளப்படுத்தப்பட்ட இந்தியாவில் இருக்குகின்ற, அது பொதுவாக சில நேரங்கள் உலகளாவிய ரீதியிலான பாரம்பரிய பல்கலைக்கழகம் என்ற நாலந்தா. அது சில நேரங்கள் பௌத்த பல்கலைக்கழகம் போட்டாங்க என்றால் யுனெஸ்கோவினால் அடையாளப்படுத்தப்பட்ட பாரம்பரிய பல்கலைக்கழகம் என்று கேட்டால் நாங்க என்ன செய்வோம்? பௌத்த பல்கலைக்கழகம் கேட்டால் நாலந்தா வச்சுருவோம். அதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பொதுவாக பல்கலைக்கழகங்கள் உலகில் இருக்கிற புத்த பல்கலைக்கழகம் பீகார்ல இருக்கு. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை அடையாளப்படுத்துகின்ற பொழுது இதைத்தான் போடுவாங்க, உலக பாரம்பரிய அல்ல யுனெஸ்கோவினால் உலக பாரம்பரியமா அடையாளப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம் போடுவாங்க. சில நேரம் உலகின் முதலாவது பல்கலைக்கழகம் எங்க போடுறாங்க? எந்த நாடு? இத்தாலி. அதை விட பழமையான நாலந்தா. நமக்கு அடையாளப்படுத்துறாங்க என்ன? பல்கலைக்கழகம். அதுதான் அதான சொல்லுவாரு. மொரோக்கோல இருக்கு, அல்லது சீனாவுல இருக்கு, எகிப்துல இருக்கு, எல்லா இடங்களையும் இருக்குதான். ஆனா அடையாளப்படுத்துகின்ற அந்த சொற்பிரயோகங்கள், வசனங்களை பார்த்துக்கிட்டீங்கன்னா, உலகில் பாரம்பரிய யுனெஸ்கோவினால் அடையாளப்படுத்தப்பட்ட பல்கலைக்கழகம் நாங்கள். உலகில் மிக பழமையான பல்கலைக்கழகமாக அடையாளப்படுத்தப்படும் மூலத்தை இட்டாலி. இரண்டு மிச்சதுக்கெல்லாம் வேற வேறு வரவிலக்கணங்கள் வச்சிருப்பாங்க. எஜுகேஷன் ஜிகே பொறுத்த வரைக்கும் அப்படித்தான். நான் அன்றும் சொன்ன உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுற ஒரு ஆண்டு இருக்கும். நேற்று நாங்க பார்த்தோம், எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் ரிஃபார்ம் கொண்டு வந்தது 97. சட்டம் கொண்டு வராங்க இப்ப 98, 51. அப்ப எங்களுக்கு சட்டம் கேட்ட நாங்க எது எழுதுவோம்? 1998 51ஆம் இலக்க சட்டம் கொண்டு எழுதுவோம், கட்டாய கல்வி சட்டம். சரி, இப்படி ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, உலக பௌத்த பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்ட இந்திய பிராந்தியம் எதுன்னு சொல்லி கேட்டா எதை கொடுக்க? நாலந்தாவா, பீகாரா? பீகார். ரைட். அப்ப இது இவ்வளவும் இதோட தொடர்பானது, கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்கள. இது செய்யப்படுகிறது. சரி, 18 பாருங்க. 18 கேள்வி கட்டாயம். 18 இருக்கிற கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி நாங்கள் எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் சொல்லிட்டோம், யுனெஸ்கோ வந்தா இலங்கையினுடைய கல்வி, அதாவது ஆசிரிய கல்வி மேம்பாடு தொடர்பிலான வேலை திட்டம். அதே போல
சில கல்வி தொடர்பான எழுதினார். நேற்று முந்தின போன கிளாஸ்ல நாங்க சிலது எழுதியிருக்கிறோம், அதுகளும் பார்த்துக் கொள்ளுங்கள். 17க்கு விட வந்து உண்டு. 17 விடையோட நோட் பண்ணி. இலங்கையில் இருக்கக்கூடிய மெடிக்கல் ஃபேக்கல்டிஸ் எத்தனை மொத்தம் பண்ணி எத்தனை? ரைட். இறுதியா ஸ்தாபிக்கப்பட்ட மெடிக்கல் ஃபேக்கல்டி இல்ல சார். இலங்கையில் இருக்குகின்ற சட்ட பல்கலைக்கழக சட்டம் கற்பிக்கப்படுகின்ற பல்கலைக்கழகங்கள் என்னென்ன? கொழும்பு, பேராதனிய, ஜப்னா. அப்ப எத்தனை வரப்போகுது? 3 சார். Right. அது மாறி வரும். இலங்கை ஓப்பன் யூனிவர்சிட்டி ஓப்பன் யூனிவர்சிட்டி வரும். உங்களோட இது சவுண்ட் கிளியரா விழுங்கல்ல, ஒரு மெசேஜ் கொடுங்க. ரைட். 18க்கு பார்த்துக் கொள்ளுங்க. 18க்கு வந்து நீர் மற்றும் சுகாதார வசதிகளை மேம்படுத்துவதற்கு உதவி செய்யும் சர்வதேச தொண்டு உலக வங்கியா, யுனெஸ்கோ, யூனிசெஃப், வேர்ல்ட் பேங்க் மூணும் அதுல பங்களிப்பு செய்யும். ஆனா கூடுதலான பங்களிப்பு வேர்ல்ட் பேங்க். நாங்க முதலாவது கிளாஸ்ல நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த சார்ட் எல்லாம் போட்டு காட்டினே என்னென்ன ப்ரொஜெக்ட் யார் யார் செய்யறாங்கன்னு சொல்லி. வேர்ல்ட் பேங்க் வரும். ஸ்பெசிபிக்காக சிலதுகள் கேட்கின்ற பொழுது ஸ்பெசிபிக்கான ஆன்சர்ஸ் வரும். இப்ப போஷணை மேம்பாடு சம்பந்தமா வரக்குள்ள யூனிசெஃப் வரும், வேர்ல்ட் பேங்க் வரும். ஆனா பாடசாலைகளில் உணவு போசாக்கு வேலை திட்டத்தை முன்னெடுக்கின்ற நிறுவனம் எதுன்னு கேட்டா என்ன உலக உணவு திட்டம் என்று சொல்லி வரும். ரைட். சிலது ஸ்பெசிபிக்காக கேட்கின்ற ஸ்பெசிபிக்கா நாங்க எழுத வேண்டும். இப்ப இங்க வந்து என்ன உலக வங்கி. 18க்கு 3. மெடிக்கல் ஃபேக்கல்டி 12. ரைட். சட்டம் லோ ஃபேக்கல்டி 4. அதாவது ஓப்பன் யூனிவர்சிட்டியும் சேர்த்து எல்லாத்துக்கும் நாங்கள். ரைட். அந்த கல்வி பட்டம் பிஇடி கொடுக்கிறது 2. ரைட். கல்விப்பீடம். சாரி, கல்விப்பீடம். இறுதியாக பொறியியல் பீடம் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது சார்? எங்கிட்ட சொல்லுங்க ஆகும். சவுத் ஈஸ்டர்னா அதுக்கு பிறகு இது வந்திருக்காங்க. சவுத் ஈஸ்டர். அதுக்கு பிறகு ஒன்றுமில்லை. ரைட். வவுனியாவும் அங்காளின்னு இருக்கு. விக்ரம் இதுவும் வந்து வராது. ஜப்னாட இது இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி எங்க இருக்கு? கிளிநொச்சி இல்லையா? ஜப்னாட் இன்ஜினியரிங் ஃபேக்கல்டி இங்கேயும் இருக்குது. கடைசியாக உருவாக்கப்பட்டது இதுதான் சவுத் ஈஸ்ட். மெடிக்கல் ஃபேக்கல்டி இதுவும் 2 வரும். இது 3 வரும். கல்வி பீடம். ஆனா அங்கால ஒன்று இருக்கு. பிஇடி வழங்குறதுனால் கல்வி பட்டமானி வழங்குறது கேட்டா என்ன வரப்போகுது எங்களுக்கு இதோட சேர்த்து கிழக்கு பல்கலைக்கழகம். சரி. 19 மிக முக்கியமான கேள்வி. புதிய கெசட் சிங்கள பேப்பர்ஸ்ல இருக்குகின்ற கேள்வி. 19 நோட் பண்ணி எடுத்துக் கொள்ளுங்க. ஆட்சேர்ப்பு செய்யும் நிறுவனம் எது? ஆசிரியர் ஆலோசனை ஆட்சேர்ப்பு செய்யும் நிறுவனம் கல்வி அமைச்சு. கட்டாயம் பார்த்துக் கொள்ளுங்க. கல்வி அமைச்சு அல்லது சொல்ற நிரல் அமைச்சர்னு சொல்றேன். லைன் மினிஸ்டர்னு சொல்ற கல்வி அமைச்சர் தான். ரைட். நிரல் அமைச்சர்னு சொல்றேன். பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப எத்தனை சேவிஸ் இருக்கு? உங்களோட கல்வியோட தொடர்பான சேவிஸ் எத்தனை சேவிஸ் இருக்கு? அஞ்சு சேவைகள் இருக்குது. ரைட். SLEAS, SLTAS ஆட்சேர்ப்பு செய்யறது யாரு? என்ன ஆட்சேர்ப்பு செய்யறது? கல்வி சேவை ஆணைக்குழு. யாரு? பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், பகிரங்க சேவை ஆணைக்குழு அல்லது பொது சேவை ஆணைக்குழு.
பகிரங்க சேவை அல்லது பொது சேவை ஆணைக்குழு. ரைட்? இதுல ஒன்று இருக்கின்றது. பொதுவாக உங்களுக்கு கேட்ட இந்த விடயத்தை நாங்கள் எழுதணும். சரியானே? இதற்குள்ள சில நேரங்கள் பகிரங்க சேவை ஆணைக்குழு, கல்வி சேவை ஆணைக்குழு ஒன்று இருக்கு. அது என்ன, இதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்றார்கள். ஆனா பொதுவாக கோல் பண்றது பகிரங்க சேவை ஆணைக்குழு, ஆட்சேர்ப்பு செய்யறது பகிரங்க சேவை ஆணைக்குழு. பிரின்சிபல் சர்வீஸ் யாரு? அது எஜுகேஷன். பிரின்சிபல் சர்வீஸ் ஐஎஸ்ஏ சர்வீஸ் வந்து யாரு? இன் சர்வீஸ் அட்வைசர்ஸ் சொல்லி சொல்லுவாங்க. அப்ப இன் சர்வீஸ் அட்வைசர்ஸ் இது ரெண்டும் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அல்லது என்ன நிரல் அமைச்சு அப்படி சொல்வார்கள். SLTS பொறுத்த வரைக்கும் ரெண்டு பிரச்சனை இருக்கு. ஒன்று என்ன, தேசிய பாடசாலைகள். தேசிய பாடசாலைகள் யாரு இது டீச்சிங் இது செய்யறது? இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். மாகாண பாடசாலை யாரு? மாகாண கல்வி அமைச்சர். இதுதான் பிள்ளை. மாகாண பாடசாலை யாரு? மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு. மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, மிக முக்கியமான விஷயம். மாகாண பொதுச்சேவை ஆணைக்குழு. இவங்கதான் என்ன, இவங்களுக்கு நியமன அதிகாரி. அவங்கதான் என்ன நடவடிக்கை, அதாவது ஆட்சேர்ப்பு செய்கின்ற நிறுவனம். தேசிய பாடசாலைக்கு கல்வி அமைச்சா இல்ல பொதுச்சேவை ஆணைக்குழு ஒன்று கொடுக்கணுமா? கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சு. சரி. இந்த மாகாண சபைக்குட்பட்ட ஆசிரியர்கள் தொடர்பிலான 3-4 கேள்விகள் வரும். ஒன்று இந்த கேள்வி வரும். மாகாண பாடசாலைக்கு உட்பட்ட ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட ஆசிரியர்களது தனிப்பட்ட கோவை காணப்படும் இடம் எங்க? மாகாண கல்வி வலயக்கல்வி பணிமனை, ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ். ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ். ரைட். மாகாண பாடசாலைகளுக்கு உட்பட்ட ஆசிரியர்களை வலயத்துக்குள் இடமாற்றம் செய்கின்ற அதிகாரி யாரு? ஜோனல். யாரு? வலயத்துக்குள் யார் சரி? வலயக்கல்வி பணிப்பாளர். வலயக்கல்வி பணிப்பாளர். மாகாணத்துக்குள்ள வலயங்களுக்கிடையில், வலயங்களுக்கிடையில் அல்லது மாவட்டங்களுக்கிடையில், மாவட்டம் என்று சொல்றது இங்க வலயம் என்கிற சொல்தான் பயன்படுத்தப்படும். வலயங்களுக்கிடையில் ஆசிரியர்களை இடமாற்றம் செய்கின்ற அதிகாரி யாரு? யாரு? மாகாண கல்வி பணிப்பாளர். மாகாண கல்வி அமைச்சருங்கிற பதம் அவங்க என்ன அடுத்தது அப்பீலுக்கு போக்குலதான் அங்க போவாங்க. சரியா? அப்ப இதை பார்த்து இதுல 2-3 கேள்விகள் இருக்கிறது உங்களுக்கு வரக்கூடிய மாகாண சபாக்குள்ள மற்றது 19. சரி, 20 பாருங்க. சமுத்திரவியல் பல்கலைக்கழக அனுசரணை வழங்க கட்டாயம் இப்படி இந்த அனுசரணை வழங்குகின்ற சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வரும். சமுத்திரவியல் பல்கலைக்கழகம் எங்க அமைஞ்சிருக்கு? சமுத்திர பல்கலைக்கழகம் எங்க இருக்கு? தங்காலையில் இருக்கு. ரைட். அதுக்கு உதவி புரிகின்ற நாடு தென்கொரியா. 19க்கு 1, 20க்கு 1. ரைட். 19 கொஞ்சம் எழுதி கொள்ளுங்க. 19க்கு 19 ஆசிரியர் ஆலோசகருடைய சம்பள அளவு திட்டம், salary code GE3. அந்த ISA இருக்கின்ற தரங்கள் 2-1.
தரங்கள். இதற்கு தகுதியான ஆசிரியர் சேவை சேவையிலிருந்து நாங்க போப்புறாங்க 2 2-1 அல்லது 2-1 சரியா? இயற்கை கிராக்கு மாத்தது இப்போ இது சர்வீஸ் மினிட் பார்த்துக்கலாம். 20வது பாருங்க, தங்கால தென்கொரியா, உதயபுரின்ற நாடு தென்கொரியா. யுனெஸ்கோ நான் அப்ப சொன்ன மாதிரி மீட்டு. ஜப்பான் என்ன, எந்த காலேஜ் ஆஃப் எஜுகேஷன்? ஜப்பான் நில்வலை. நீல்வலை காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், ரைட். குளியாப்பிட்டிய டெக்னாலஜி கல்வியற் கல்லூரிக்கு உதயபுரிகின்ற நாடு அதுவும் தென்கொரியா. அப்ப நீங்க இப்ப தென்கொரியான்னு நீங்க ஒருத்தருக்கு எழுதிருக்கிறீங்க. இதுக்கு இது அப்ப டேஷ்போர்ட் என்ன செய்யணும், அதையும் எழுதி வைக்கணும். அப்படித்தான் படிக்கணும். தென்கொரியான்னா தென்கொரியா போட்டீங்க சரி. ஜப்பான் என்ன, யுனெஸ்கோ இல்ல, ரைட். மீப்பையில கட்டி கொடுத்தது யுனெஸ்கோ எழுதிங்க, ரைட். ஜப்பான் என்ன, ஜப்பான்ல கொய்கா ப்ராஜெக்ட், ஜெய்கா ப்ராஜெக்ட் எல்லாம் சொல்றேன். ஜெய்கா ஜப்பானுக்குரியது, ரைட். அப்ப ஜப்பான் என்ன, நீல்வலை கல்லூரி, ரைட். அப்படி நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா 21 எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி சங்கல பேப்பர் சந்தேகம். நாடுகாண் பயணி யார்? இலங்கைக்கு வந்த முதலாவது நாடுகாண் பயணி யாரு? வரலாறுகளோட தொடர்பான ஒரு கேள்வியாவது கட்டாயம் இருக்கிற பாக்கியம். இவரால் எழுதப்பட்ட அறிக்கைகள் என்ன? இலங்கையினுடைய ஒரு நாடுகாண் பயணம் சம்பந்தமான அறிக்கை அல்லது புத்தகம் வந்து தேச சஞ்சார அறிக்கை. தேச சஞ்சார அறிக்கை இவரால் எழுதப்பட்ட நூல். இலங்கை தொடர்பில் ஆகியவர்களால் எழுதப்பட்ட அறிக்கை என்று கேட்டால் அல்லது உள்ளடக்க விஷயங்கள் தேச சஞ்சார அறிக்கை. அடுத்தது பாருங்க, மார்க்கோ போலோங்கிறதுக்கு நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். உலகில் மிகச்சிறந்த தீவு என, உலகில் மிகச்சிறந்த தீவு என குறிப்பிட்ட நாடுகாண் பயணி யார்? நாடுகாண் பயணி யார்? உலகில் மிகச்சிறந்த தீவு என குறிப்பிட்ட நாடுகாண் பயணி யார்? அவர் வந்து மார்க்கோ போலோ, ரைட். நோட் பண்ணி கொள்ளுங்க, ரைட். 22 பாருங்க. 22வது அமைப்புலான கேள்விகள்ல ஒரு கேள்விகள் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் ஒரு சின்ன சார்ட் ஒன்று தாரேன், அதை நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மார்க்கோ போலோ மூணாவது விட இருக்குவா, அந்த மூணாவது விடைக்கு டேஷ் போட்டு எழுதிக் கொள்ளுங்க. உலகில் மிகச்சிறந்த தீவுன்னு குறிப்பிட்டவர். கொண்டிருக்க NVQ. அடுத்த என்ன இருக்கு? SL சொல்லுங்க. QF. அப்ப இதுல பாருங்க, SLKFல 10 சொல்லுவாங்க, சில பேர் 12 சொல்லுவாங்க. 12 இருக்கு. இதுல வந்து 7 இருக்கு. இப்ப NVQ லெவல் 1 2 3 4, ரைட். இவ்வளவு வந்து என்ன, சர்டிபிகேட்டோட தொடர்பான மூன்று எண்ணத்துக்கு O லெவலோட சமமானதாக இருக்கு. 4 என்ன A லெவலோட சமமானதாக இருக்கு. 5 என்ன டிப்ளோமா, 6 என்ன ஹையர் நேஷனல் டிப்ளோமா, 7 என்ன டிகிரி அல்ல பேச்சுலர் டிகிரின்னு சொல்லி சொல்லுவோம். இது 7 இதுல இருக்கிறது. இதுல இன்விக்கு அறிமுகம் செய்யப்பட்ட நாடு அப்படியானது சில கேட்பாங்க. ஆனா அதுல நீங்களுக்கு தேவையில்லை. இதை நீங்க பார்த்துக்கொண்டீங்கன்னு ஆஸ்திரேலியாவா, நியூசிலாண்டா, இங்கிலாண்டா, சிலதுல முரண்பாடுகள் இருக்கும். சிலது ஆஸ்திரேலியா வந்து இருக்கும், சில இங்கிலாந்து இருக்கும், ரைட். பெரும்பாலும் நினைக்கிற ஆஸ்திரேலியா அப்படித்தான் அது இருக்குன்னு சொல்லி. ஆனா அதுகள் எங்களுக்கு பெருசா வாரதில்லை. இதுகள் எங்களுக்கு கேட்பாங்க. ஒரு என்ன பட்டம் ஒன்றுக்கு சமமான தேசிய கல்வி தகவல் சொல்லி கேட்பாங்க, அல்லது ஏலவலோட கேட்பாங்க. 13 வருட உத்தரவாத கல்வியினூடாக ஒருவருக்கு வழங்கப்படுகின்ற
தொழிற்கல்விக்கு சமமான தேசிய தகமை சான்றிதழ் கேட்பாங்க. விட இந்த இது வரும். சரியானே? எஸ்எம்எஃப் என்ன சொல்லுதோ பாருங்க. 1 ரைட் ஓ லெவல், 2 ஏ லெவல், 3 டிப்ளோமா, 4 ஹை நேஷனல் டிப்ளோமா, 5 டிகிரி பேச்சுலர் டிகிரி, 6வது டிகிரியில ஹானர்ஸ், 7வது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமாவில் போஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட், 8 போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளோமா, 9வது மாஸ்டர் பை கோர்ஸ் ஒர்க்குரியது 10. 9 10 என்ன? மாஸ்டர் பை ரிசர்ச் அண்ட் காம்போனன்ட்ஸ். ரிசர்ச் அண்ட் காம்போனன்ட்ஸ் 10. 11 என்ன? எம்ஃபில் 15 என்ன? டாக்டர் ஆஃப் பிலோசபி. இதைத்தான் நாம டாக்டரேட் என்று சொல்லுவோம். அப்ப கலாநிதி பட்டம் பெறுகின்ற ஒருவர் இலங்கை தொழிற்தகமை அந்த பிரேம்வொர்க்கில் எத்தனையாவது பகுதிக்குள் உள்ளடங்குவார் சொல்லி கேட்டா 12வது. அப்ப இங்க உங்களுக்கு என்ன? இங்க NVQ-ல 4வது ஈக்குவல் NVQ 2, இந்த SLQF-ல 2 பார்த்துக்கலாம். ரைட். 23 நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கட்டாயம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும். இது தேவையான ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க. அப்ப 20, 21க்கு 4, 22க்கு 4 NVQ-லாம் கேட்காங்க. 4 அது NVQ-வா? அந்த இங்கிலீஷ் தொழிற்தகமை பட்டம்ங்கிறது NVQ, நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன். அது ஸ்ரீலங்கன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க். சொன்ன மாதிரி இந்த 23வதுல நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. முதலாவது என்ன? இந்தியாவில் உள்ள தொழில்நுட்ப நகரம் ஒரு கேள்வி. 2வது என்ன? அமெரிக்காவில் உள்ள தொழில்நுட்ப நகரம் அல்லது பள்ளத்தாக்கு. அல்பாங்கிறது யாருடைய ஹெட் ஆபீஸ்? அல்பா யாரு? அல்பா யாரு? பார்த்துக்கொள்ளுங்க. என்னத்துல? கூகுள். கூகுளினுடைய தலைமை பணிப்பாளர். அடுத்து ட்விட்டரினுடைய தற்போதைய பெயர், இதனுடைய பணிப்பாளர். சரியா? பணிப்பாளர். அதுபோல் என்ன இருக்கின்றது? பேஸ்புக்கினுடைய தலைமை அல்லது பேஸ்புக்கினுடைய மெசஞ்சரினுடைய தலைமை. என்னது தலைமைன்னா? தலைமை நிறுவனம் என்ன? தாய் நிறுவனம் இல்ல. நீ வாட்ஸ்அப் ஓபன் பண்ண கொண்டு வரும், கீழே வரும். என்ன வருது? மீட்டா. மீட்டா வரும் பாருங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்பை நீங்க இது செஞ்சீங்கன்னு சொன்னா மீட்டா. அதே மாதிரி என்னென்றால் ஜூம். நாங்க அதெல்லாம் பார்த்துட்டோம், ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி தந்தோம். ஜூமினுடைய கண்டுபிடிப்பாளர் AI. ஜூம் தொழில்நுட்பம் பயன்படுத்துறது. ஜூம் என்றால் நிகழ்நிலை கல்விக்கு பயன்படுத்தக்கூடிய தொழில்நுட்பங்கள் இருந்து கேட்பாங்க. நிகழ்நிலை ரைட், ஆன்லைன் எஜுகேஷனுக்கு. நான் அப்ப சொன்ன உங்களுக்கு அந்த மல்டிமீடியா சம்பந்தமான ஒரு கேள்வி ஒன்று வந்தது. அந்த நம்முடைய சதனா இந்த சப்ரேகம பேப்பர்ல இருக்கின்றது. ஆன்லைன் நிகழ்நிலை கற்றலுக்கு பயன்படுத்துகின்றது என்ன வரப்போகுது? உண்டு ஜூம். அடுத்தது என்ன சொல்லுங்க? அப்போ அடுத்தது என்ன? கூகுள் மீட், டீம்ஸ். இது மூணையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஜூம், கூகுள் மீட், டீம்ஸ். ரைட். அப்ப 23க்கு சொல்லுங்க. அப்ப
அகராதி ஒழுக்கம் இலக்க ஒழுக்குல நாங்க ஒழுங்குல செய்யறேன் என்ன சொல்லுவோம் அதை ஷார்ட் என்ன செய்யறேன்னு சொல்றது சார் ஷார்ட் மூணாவது பண்றேன்னு சொல்றேன் right? டீச்சர் சார் மூணாவது அந்த இது. நாலாவது இல்ல சார். டீம்ஸ் டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் இது மைக்ரோசாஃப்ட் இது கூகுள் இது வந்து ஜூம் பொதுவானது இப்ப ஜூமே நான் இவங்க Facebook யார் வாங்கிட்டாங்க அப்படி மீட்டாடு அப்படி வாங்கிட்டு கூடாது சரியா அப்ப இதோட தொடர்புபடுத்தி எங்களுக்கு அண்மை காலமாக வர்றது ஓடிபி ஓடிபியினுடைய விரிவாக்கம் என்ன இதுக்குரிய ஆன்சர் எடுத்துக்கொள்ளுங்க நான் ஏற்கனவே பார்த்திருக்கிறேன் பார்த்துக்கொள்ளுங்க ஓடிபி என்னன்னு ஒன் டைம் பாஸ்வேர்ட். அது பார்த்துக்கொள்ளுங்க ஒன் டைம் பாஸ்வேர்ட் நான் நினைக்கிறேன் இது இப்ப கிட்டடி நடந்த ஒரு எக்ஸாமுக்கு கேள்வியாக வந்தது இந்த ஷோர்ட்டா பயன்படுத்தக்கூடிய எஜுகேஷன்ல ஷோர்ட்டா பயன்படுத்தக்கூடிய SBTD ஸ்கூல் பேஸ்ட் டீச்சர் டெவலப்மெண்ட் என்ஹான்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அந்த ஸ்கூல்ல பயன்படுத்தக்கூடிய கல்வியோட தொடர்பான ஷார்ட் வேர்டுகளும் வரும் டெக்னாலஜியோட பயன்படுத்தக்கூடிய ஷார்ட் வேர்டுகள் வரும் இதோட சில கண்டுபிடிப்புகளும் உங்களுக்கு கற்கப்படக்கூடும் சிலதுகள் இப்ப இந்த ஸ்பேம்ங்கிறது முன்னுக்கு இருக்கிறது என்ன முதலாவது வைரஸ் அதுகள் வரும் உங்களுக்கு சில நேரங்கள் கம்ப்யூட்டர்ல தாக்க செலுத்தக்கூடிய வைரஸ் எதுன்னு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் அண்மையில நடைபெற்ற சைபர் கிரைம் ஒன்று இடம்பெற்று இருக்கிறது அப்ப அதுகளோட தொடர்புபடுத்தி என்ன செய்யலாம் டெக்னாலஜி பாடம் இருக்கு அப்ப கல்வியோட தொடர்புபடுத்தி கணனியில மேற்கொள்ளப்படக்கூடிய குற்றச்செயல் சம்பந்தமானது கேட்கலாம் என்ன சொல்றாங்க சைபர் கிரைம் சொல்லி சொல்லுவோம் அதுகளோட தொடர்புபடுத்தி வரும் இந்திய டெக்னாலஜி நகரம் என்ன பெங்களூர் அது அமெரிக்காட சிலிக்கன் பள்ளத்தாக்கு 24 பாருங்க கட்டாயம் புத்தகங்கள் USA வந்து சிலிக்கன் பள்ளத்தாக்கு அது ஒரு எக்ஸல் 2016 16 வழியில 17 எஸ்எல்ஏஸ் 16ஆம் ஆண்டு 2016ஆம் ஆண்டு எஸ்எல்ஏஸ் கேள்வி அது சிலிக்கன் பள்ளத்தாக்கு 24 பாருங்க ஃபாரம் தேர்ட் வேர்ல்ட் டு ஃபர்ஸ்ட் எனும் நூலின் நூலாசிரியர் யார் கட்டாயம் நூலாசிரியர் சம்பந்தம் ஹசன் பி சரித்திரத்தினுடைய நூலாசிரியர் ஹசன் பி சரித்திரம் என்று சொல்றேன் இலங்கையில் எழுதப்பட்ட சில நூல்கள் சம்பந்தமாக கேட்கப்படலாம் அது சித்திலம்பே ஹசன் பி சரித்திரம் அதாவது யார் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி சம்பந்தமாக எழுதப்பட்ட நூல் அரசாங்கத்தின் ராணி ரைட் அது எழுதினார் ஐவர் ஜெனிங்ஸ் ரைட் அப்படி சில பிரபலியமான இலங்கையோட தொடர்பான நாங்க ஏற்கனவே சொல்லி தந்திருக்கோம் புத்தகங்கள் சம்பந்தமான விடயங்கள் வரும் ஹசன் பி சரித்திரம் ஹசன் பி சரித்திரம் இது ஒரு கேள்வியாக வந்ததா ஒரு தடவை பேப்பருக்கு வந்தா சிற்பிலம் இப்ப ஒரு 2-3 இயர்ஸுக்கு முதல் இலங்கையை சேர்ந்த ஒருவர் எழுதிய புத்தகம் ஒன்றுக்கு ஒரு விருது ஒன்று வழங்கினாங்க இந்த 7 மூன் என்று சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கின்ற ஒரு நூல் உண்டு என்னத்துக்கு வழங்கினாங்க என்ன அவார்டு அது அதுக்கு கொடுக்கறதுதான் இந்த புக் அவார்டு மேன் ஏசியன் இருக்கு கணிதத்திற்காக வழங்கப்படக்கூடிய அவார்டு இந்த புக் அவார்டுன்னு சொல்லி இது வந்து என்ன இப்ப நீங்க அதை பாப்பீங்க சில கேள்வி என்ன வரப்போகுது 2026ஆம் ஆண்டு வரும் அல்ல 2025ஆம் ஆண்டு வரும் நீங்க அவரை பார்த்துட்டு போவீங்க இது 2025ஆம் ஆண்டு கேள்வி இருக்கு நோபல் பிரைஸ் நாங்க முதல் கிளாஸ்லயே சொல்லி தந்துட்டேன் நோபல் பிரைஸ்ல என்ன இலக்கியமும் சமாதானமும் இலக்கியத்திற்கான நோபல் பிரைஸ் யாருக்கு வழங்கப்பட்டு 2025 எந்த நாடு ரைட் சமாதானம்
Maria Corina Machado, எந்த நாடு? Venezuela. வெனிசுவேலா. வெனிசுலா, right? கூடுதலாக நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட பெண் அல்லது யாருன்னு சொல்லி கேட்பாங்க. யாரு? இரண்டு தடைக்கு மேல மேரி. Mary Curie, மேரி கியூரி அவங்க. கூடுதலாக நோபல் பரிசு பெற்றுக்கொண்ட அமைப்பு எது? சமாதானத்திற்கான ரெட் கிராஸ். சர்வதேச செஞ்சிலுவை சங்கம், right? Right. அப்படியானதுகளை ஒன்று நீங்க படிச்சா அதோட ரிலேட்டட் ஆகி வரக்கூடிய விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. என்ன நோபல் பிரைஸ் வழங்கப்படாத துறை எது? கணிதம். கணிதத்துறை, ரைட்? இந்தியாவை சேர்ந்தவர் அந்த பிசிக்கலுக்கு யாரு இது நோபல் பரிசு பெற்றுக் கொண்டவர் என்ன? ராமானுஜமா? ரவீந்திரநாத் தாகூர் இலக்கியத்திற்கான, ரைட்? அதே மாதிரி கணிதம், சாரி கணிதம் என்ன அந்த பிசிக்கலுக்கு இந்த ராமானுஜம், ரைட்? அப்படி ஒன்றும் இருக்கு, அதையும் பார்த்துக் கொள்ளுங்க. இந்தியாவோட தொடர்பு. இலங்கையை சேர்ந்தவர் நோபல் பரிசு பெற்றுக் கொண்டவர், இலங்கையை சேர்ந்த நோபல் பரிசு யாரு? மொஹான் முனசிங்க. மொஹான் முனசிங். என்னத்துக்காக வேண்டி? காலநிலை தொடர்பான சர்வதேச ஆய்வுக்குழு. இலங்கையை சேர்ந்தவர் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்களாக இருந்தவர் யாரு? சார் அந்த நோபல் பரிசு பெற்றால வேற சொல்லுங்களேன். இலங்கையை சேர்ந்த சொல்லுங்க. அப்ப உங்களுக்கு சொன்னீங்க என்ன முனசிங்க? மொஹான் முனசிங்க. எழுதிக்கொள்ளுங்க. மொஹான் முனசிங்க 2007 ஆண்டு, நோட் பண்ணிக்கோங்க, 2007 ஆண்டு உலகளாவிய காலநிலை அமைப்புக்கான நோபல் பரிசினை பெற்றுக்கொண்ட குழுவில் காணப்பட்டவர். படிச்சுக்கொள்ளுங்க. மொஹான் முனசிங்க எழுதிக்கொள்ளுங்க. மொஹான் முனசிங்க 2007 ஆண்டு, 2007 ஆண்டு காலநிலைக்கான சர்வதேச அமைப்பு, காலநிலைக்கான சர்வதேச அமைப்பு நோபல் பரிசினை பெற்றுக்கொண்ட குழுவில் அங்கத்துவம் பெற்றிருந்தார். அது மலாலா யூசுப்சாய் எல்லாம் உங்களுக்கு தெரியும், கல்விக்காக போராடி நோபல் பரிசு பெற்றுக் கொண்டவர் என்றால் கடந்த காலங்களில் எல்லா தொழிலுக்கும் மாறது மலாலா யூசுப்சாய், ரைட்? அதையெல்லாம் பார்த்துக்கோங்க. போங்க. சரி, அப்ப 23 சரி. 24 பாருங்க, ரைட்? அப்ப ஃபோரம் தேர்ட் வேர்ல்ட் டு ஃபர்ஸ்ட் என்கின்ற நூல் எழுதினவர் லீ குவான் யூ. 24க்கு சரியான 4. இதெல்லாம் இந்த டிஸ்கவரி என்கின்ற நூல் எழுதினால் யாரு? டிஸ்கவரி யாரு? நேத்து பார்த்தது டெமோக்ரஸி, ரைட்? அடம் ஸ்மித் நூல் என்ன? அடம் ஸ்மித். கால் மார்க்ஸ் நூல் என்ன? இதுவும் கேள்விகளுக்கு வாருங்க. அடம் ஸ்மித். மூலதனம் என்கின்ற நூல் எழுதினால் யாரு? மூலதனம் யாரு? கால் மார்க்ஸ். கேபிட்டல். தி கேபிட்டல். அடம் ஸ்மித் என்னன்னு சொல்லுவாங்க? அடம் ஸ்மித் என்ன? பொருளியலின் தி டிஸ்கவரி என்கின்ற நூல் எழுதினால் யாரு? ஜவஹர்லால் நேரு. ஹாரி பாட்டர் என்கின்ற நூல் எழுதினால் யாரு? ஜே.கே. ரவுலிங். இதெல்லாம் தான் என்ன கேள்விக்கு வாரது. அப்ப இதுகளோட டச் ஆகுறதுக்குள்ள கொஞ்சம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டா போதும், ரைட்? சிம்பிளா பாஸ் பண்ணிட்டு, ரைட்? அப்ப 24க்கு இந்த லீ குவான் யூ, ரைட்? 25 பாருங்க. 25 எதிர்பார்க்கிற கேள்வியை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சிங்கிள் பேப்பர்ஸ்.
இந்த சர்வோதயத்தை ஸ்டார்ட் பண்ணவர் யாரு? சர்வோதயம் அண்மையில இருந்து போனவர் யாரு சொல்லுங்க? யாரு சர்வோதயம்? ஒரு கேள்வி இருக்குகிறது. என்ன கேள்வி இருக்கின்றது? தெற்காசிய நாடுகளினுடைய ஆசிய நாடுகளினுடைய நோபல் பரிசினை அல்லது நோபல் பரிசினை அறிவிக்கப்படுகின்ற பரிசினை சமூக சேவைக்கும் சமாதானத்திற்காக பெற்றுக்கொண்டவர் யாரு? சர்வோதயத்தை உருவாக்கினவர். மகாத்மா காந்தி விருது பெற்றவர் யாரு? சர்வோதயத்தை யார் உருவாக்கினார் சொல்லுங்க. ஒரு கேள்விக்கு வந்திருக்கிறது. அண்மையில இருந்திருக்கிறார் யார் சொல்லுங்க. இப்ப அன்னைக்கு போன வருஷம் தான் அவரு மறந்துச்சு. ஆரியரத்னம் சார். பார்த்துக்கொள்ளுங்க. டாக்டர் ஏடி ஆரியரத்ன. அவர் ஒரு டீச்சரா இருந்து வந்தவருங்கிறதால சில நேரங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம், கேள்வியாக வரலாம். ரைட். ஆரியரத்னையை படிக்கக்குள்ள உங்களுக்கு என்ன வரணும்? தேசிய கல்வி ஆணைக்குழுவின் ஆணையாளர் யாருங்கிறது ஞாபகத்துக்கு வரணும். சரி. ரைட். அடுத்த பாருங்க 26 அரச பல்கலைக்கழக முறைமையில் 25க்கு 4வதா எதிர்பார்க்கின்ற கேள்வி. சம்பளத்துடனான சேவை மட்டும் வழங்குறது அவங்களுடைய அந்த நெறிமுறைக்கு பொருந்தாத விடயம். ரைட். 26 சொல்லுங்க. கற்கை நெறிகளின் எண்ணிக்கை எத்தனை? கட்டாயம் இந்த புக்க முன்னுக்கு வாசித்துக் கொள்ளுங்க. 4-5 கேள்விகள் வரக்கூடியதாக இருக்கு. இன்னும் அந்த பெர்சன்டேஜ் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட தகுதி பெற்றோர் சதவீதம் எத்தனை? பல்கலைக்கழக தகுதி 62 64. ரைட். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட எங்களுக்கு இன்னும் வரல. ரைட். அப்ப இது உங்களுக்கு வரலாம். சரி. 2024-25க்கு தெரிவு செய்யப்பட்டவர் எத்தனை பேர் கேட்கலாம். சராசரியா எத்தனை பேர்? 40,000 பேர். போன 42,000 பேர் எடுத்துவாங்க. இப்ப சராசரியாக 40,000 ஆட்சேர்ப்பு செய்யப்படுவாங்க. மொத்தம் எத்தனை இருக்கு? 255. 26 255. இரண்டாவது ஒரு உயர்தர பரீட்சை அல்லது பாடசாலை பரீட்சார்த்தி ஒருவர் உயர்தர பரீட்சை எழுதக்கூடிய சந்தர்ப்பங்கள் எத்தனை? கேள்வியாக வருது. பாடசாலை பரீட்சார்த்தியாக ஓயல் எத்தனை தரம் எழுதலாம்? ஓயல் 2 தரம். பாடசாலை அப்படி போட்டிருந்தவர்களா? ஓயல் ஏலவல் போன்றவற்றில் மாணவர்கள் தோற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் பெற்றிருந்தவர்கள். அப்ப ஓலவல் 2, ஏலவல் 3. அப்படியே கேள்விக்கு வாங்க. நோட் பண்ணிட்டு ஏலவல் 3 தரம். மகாப்புல எவ்வளவு இப்ப கொடுப்படுது? சார் 7 வந்து 10,000. 7 யூனிவர்சிட்டியில 2 தரம் தானே சார் போடுவாங்க. ஸ்கூல் வந்துட்டு 2 தரம் தானே சார் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி அட்மிஷனுக்கு தான் 3 தரம் கொடுப்பாங்க. 3 அட்டம் வந்துட்டு யூனிவர்சிட்டி இருக்கு. ஆனா ஸ்கூல்ல அட்டம் வந்துகிட்டு ஃபர்ஸ்ட் சைன் செகண்ட் சைன் தான் கொடுப்பாங்க. தேர்ட் சைன் வந்துகிட்டு பிரைவேட்டா தான் போட வேண்டி வரும். இல்ல பிரதர், புக்ல அப்படித்தான் இருக்கு. 3 இருக்கு பாடசாலை. 2 அட்டம் தான் கொடுக்காங்களே, ஆனா 3 இருக்கு. சில பேர் யூனிவர்சிட்டி ஸ்கூல்கள்ல அட்டெண்டன்ஸ் அப்படி பிரச்சனை இருக்கிறதால சில பேர் என்ன செய்யலாம் என்றால் பிரைவேட்டா 3 செய்யலாம். ஆனா இதுல புக்ல இருக்கு 3 தடவை ஸ்கூல் செய்யலாம். ஸ்கூல் கேண்டிடேட்டா போகலாம். அட்டெண்டன்ஸ் இஷ்யூ இருக்கிறதால சில நேரங்கள் என்ன செய்வாங்க, இப்ப பிரைவேட் கேண்டிடேட் என்று மாறுறதுக்கு ஒரு கேள்வி இருக்கு. எத்தனை பெர்சன்டேஜ் இருக்கணும் பாடசாலையில? ஒரு கேள்வி இருக்கு. ஒரு சைக்குலர்ஸ் எத்தனை வீதம் பாடசாலை பரிச்சாத்தி? 80 கேள்வி. நமக்கு இப்ப மகாப்புல எவ்வளவு? 10,000. மகாப்புல யார் அறிமுகம் செஞ்சது? லலித். ரைட். எத்தனையாம் ஆண்டு?
1952 1952 எண்பத்தி எண்பத்தொன்று 80 81 தானே 81 மகாபலி. சரி, பாருங்க 80 81 82ங்கிறது ரீசெக் பண்ணி கொள்ளுங்க. அடுத்த சொல்லிட்டாங்க. பர்சன் எவ்வளவு? 9000 9000. right? நான் உங்களுக்கு சொல்ற விஷயம் இதுதான். சரியா? நீங்க இந்த இருக்கு சரியா? நான் உங்களுக்கு அண்டும் சொன்ன விஷயம் அதான். நீங்க தேடுகின்ற பொழுது சரிதானே, தேடுகின்ற பொழுது எல்லாத்தையும் கவனமாக நீங்க பார்க்கணும். இப்ப யூஜிசி வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்வாங்க, மகாபுல சம்பந்தமான விஷயங்கள் இதுல இருக்கும். எங்க உங்களுக்கு பெஸ்டான சோர்ஸ் இருக்கோ அங்க போய் நீங்க என்ன செய்து கொள்ள வேண்டும், தேடிக்கொள்ள வேண்டும். சரியானே? சும்மா வேற. ஆனா யூனிவர்சிட்டி வெப்சைட்ல போனாலும் சில இடங்களில் பிழைகள் இருக்கு. அதுகளை நாங்க கோஆர்டினேட் பண்ணி என்ன செய்ய வேண்டும், செய்துட்டு போக வேண்டும். டைம் காலனுக்கு இதுல போய் நீங்க சரியான தகவல்களை எடுத்து செஞ்சுட்டு வரும். சும்மா இல்ல ஒன்றுக்கு ரெண்டு. இப்ப நான் சொல்லித்தாரது நீங்க இன்னொரு இடத்த அதே ஆன்சர் சொன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். இப்ப முரண்பாடுகள் வரக்குள்ள நீங்க என்ன செய்யணும், நானும் உங்களுக்கு அதுதான் சேக்குலர் ஸ்திதியில உங்களுக்கு ஷேர் பண்ணி படிப்பிச்சுட்டு போறது. ரைட்? அது இருக்கு. நான் உங்களுக்கு 1980 அறிமுகம் செய்யப்பட்டு இருக்கு. ரைட்? 80 81 82 நிறைய இந்த 81 82 ரீசெக் பண்ணிக்கொள்ளுங்க. இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நீங்க தரப்பு அதான் ஃபைன். ரைட்? சரி, அப்ப இது ரெண்டையும் பார்த்துக்கொள்ளுங்க. ரைட்? நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். தீவள ஐலண்ட் வைடா எடுக்கிறது ஆர்ட்ஸுக்கு மட்டும். ஐலண்ட் உங்களுக்கு கேட்கலாம், தீவளவாவிய ரீதியில் எடுக்கப்படுவது ஆர்ட்ஸுக்கு மட்டும், மற்றதுக்கு அப்படி அல்ல. மற்றதுல நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், ஐலண்ட் வைட் 40%. 40%. சரியா? மாவட்டம் டிஸ்ட்ரிக்ட் கோட்டான்னு சொல்லுவோம், டிஸ்ட்ரிக்ட் வைட் 55%. சரியா? கல்வியில் பின்தங்கியதாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற 16 மாவட்டங்கள், இதுக்கு 5%. மிச்சம் 9 மாவட்டம் என்னங்கிறது பார்த்துக்கொள்ளும். பாத்தீங்கன்னா சில நேரங்கள் சார் போடுவாங்க 16 மாவட்டம் என்னன்னு சொன்னீங்க? 16 மாவட்டம் எடுத்துக்கொள்ளும். பின்தங்கிய மாவட்டங்கள் 5% கோட்டை. சரியானே? அப்ப ஐலண்ட் ஆர்ட்ஸுக்கு மட்டும் ஐலண்ட் வைட் 6000 பேர் 6000 பேர் எடுத்துட்டு போயிட்டுருவாங்க. அந்த ஐலண்ட் வைட் ஒரு இதுக்கு பிரிச்சுட்டு போயிட்டுருவாங்க. இதுக்கு அப்படி அல்ல. மற்றதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பேர், டிவிஷன் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்லி பிரிப்பாங்க. ரைட்? அதோட சேர்த்து 26 சேர்த்து 32வது கேள்விக்கலாம். 32வது கேள்வி. 32வது கேள்விக்கு எழுதிக் கொள்ளுங்கள். ஆக கூடுதலாக எழுதிக் கொள்ளுங்களா, ஆக கூடுதலாக மூன்று அமர்வுகளுக்குள், ஆக கூடுதலாக 3 அமர்வுகளுக்குள் அங்கீகரிக்கப்பட்ட பிரவேசத்தின் அடிப்படையில் இன்டேக் பண்ற பிரவேசத்தின் அடிப்படையில் சகல 3 பாடங்களிலும் ஒரே தடவையில் குறைந்தது சாதாரண சித்தி பெற்றிருத்தல். 3 தடவை நீங்க எழுதலாம், ஆனா ஒரே தடவையில் இணைந்திருக்கணும். 3 சித்தி பெற்றிருக்கிற சந்தர்ப்பத்தில் விண்ணப்பிக்கலாம். ஒன்று. இரண்டாவது, பொது சாதாரண வினாப்பத்திரத்தில் 30% புள்ளிகள். 30% புள்ளிகள். 30%. 27 நோட் பண்ணிக்கொள்ளுங்கள். 27 நெனச கல்வி திட்டம் என்றால் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், கிராமப்புற தகவல் தொழில்நுட்ப மேம்பாட்டு திட்டம். நெனச
கிராமப்புற தகவல் தொழில்நுட்ப திட்டம். 27க்கு விட வந்து 4வது. தொலைக்கல்வி என்றாலும் சரி, இணைய வழி கல்வி என்றாலும் சரி. சார் அதா எப்ப அறிமுகப்படுத்த இடெக்ஸ்ல 2012 ஒரு செக் பண்ணி கூட சொல்லணும். சரி, கல்வி அமைச்சினால் முன்னெடுக்கப்படுகின்ற தொலைக்காட்சி அலைவரிசை என்ன? தொலைக்காட்சி ஒரு குருகுலம் அல்லது குரு கெதர் சொல்லி சிங்களத்துல சொல்லுவோம். குருகுலம். தொலைக்காட்சி அலைவரிசை அதிகம். குருகுலம் இது வந்து இப்பதான் இந்த இது கோவிட்டுக்கு பிறகுதான் நான் பார்த்து கொடுத்தேன். பழசு பிரதீப் சார் சொன்னார் அந்த என்ஐ இதுன்னு சொல்லிட்டு என்ன சார் என்ஐங்கிற பேர்ல தொடங்குற ஒரு தொலைக்காட்சியை தானே சொன்னார். அது யூடியூப் சேனல் தான். யூடியூப் சேனல் இது கல்வி அமைச்சினால் ஆரம்பிக்கப்பட்ட தொலைக்காட்சி அலைவரிசை குருகுலம். இணைய வழி கல்வி அல்லது தொலைக்கல்வி என்று கேட்டா இடெக்ஸ்ல. 28க்கு பாருங்க, சுற்றுலா அழைத்து செல்வதற்கு அனுமதி வழங்கும் வலயக்கல்வி பணிப்பு. 28 நோட் பண்ணிக்கொள்ளுங்களா, கேள்விகளுக்கு வரது. பாடசாலையை முகாமைத்துவம் செய்யறது கோட்டக்கல்வி பணிப்பாளர் தானே, அதாவது மேற்பார்வை செய்யற பாடசாலைகள பாடசாலை நேரடியாக மேற்பார்வை செய்யும் அலுவலகம் கோட்டக்கல்வி அலுவலகம். நேரடியாக சொல்லுவாங்க. அல்ல பாடசாலை முதலாவது மேற்பார்வை செய்கின்ற அலுவலகம் கோட்டக்கல்வி அலுவலகம். அந்த சொல் பிரயோகம் தான் இருக்கு, நேரடியாக அல்லது முதலாவது சொல்லுவாங்க. சிலோன் பல்கலைக்கழகம் இலங்கை பல் மாற்றப்பட்ட சட்டமேத்திர நேற்று உங்களுக்கு நான் படிப்பிச்சேன் 1972 29 கட்டாய கல்வி சட்டம் 51 1998. கட்டாய கல்வி சட்டம் 51 1998. மாகாண சபை சட்டம் என்று கேட்கக்குள்ள 13வது திருத்தம் என்று எழுதக்கூடாது. அது அரசியலமைப்பின் திருத்தம். 13வது திருத்தம். மாகாண சபை சட்டம் என்ற என்ன? 42 1987. சரி, 87 42. லூசியம் என்பது யாரு? அரிஸ்டோட்டில். 30க்கு 2. அகாடமி யாரு? அகாடமி பிளேட்டோ. இதோட நாங்க இந்த வகுப்பு முடிஞ்சு கொள்வோம். இன்னொரு கிளாஸஸ் இருக்கு உங்களுக்கு. இதை வந்து அடுத்த செவ்வாய்க்கிழமை இடையில நாங்க எங்களுக்கு நாளைக்கு பிரின்சிபல் அவங்க பிளானிங் ஸ்டேஜ் கிளாஸஸ் எல்லாம் இருக்கிறேன். இடையில ஒரு சனி ஞாயிறு காலையில மார்னிங் ஒரு டைம் வந்து போட்டு இதை நாங்க உங்களுக்கு மிச்ச இதெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு 7வது 8வது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. நேத்தி இடையில கட் ஆயிட்டு. சார் அந்த கட்டாய கல்வி சட்டம் என்ன சார்? 51 1998. சட்டம் வேற சட்டமூலம் வேறையா சார்? சட்டமூலம்ங்கிறது பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்படுவது. அது பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டாதான் சட்டம் ஆகும். சார் அப்ப கட்டாய கல்வி சட்டமூலம் 1997 1003 5 சார். அது என்ன பாராளுமன்றத்துல சமர்ப்பிக்கப்பட்டது. சட்டமானதுக்கு பிறகு அதுக்குரியது வரும். நிறைய சட்ட மூலங்கள் பாராளுமன்றத்துக்கு வரும். ஆனா எல்லாம் என்ன செய்யாது, சட்டமாகாது. நாம நேற்று பார்த்த ரிஃபார்ம் கொண்டு வந்து 97ஆம் ஆண்டு. சார் முன்பள்ளிகளை கட்டுப்படுத்தும் அமைப்போ உள்ளூராட்சி மன்றம் வருமா சார்? மாகாண கல்வி திணைக்களம் அல்லது மாகாண அமைச்சர் மாகாண திணைக்களம் வந்து சிறனே. அது நான் சொன்னேனே,
நேரடியாக கட்டுப்படுத்தும் என்று போடுபட்டால் உள்ளூராட்சி மன்றங்கள் வசனங்கள் இருக்கு வேண்டா போடுவோம். இல்லண்டா 13வது அரசியலமைப்பு திருத்தத்தின்படி மாகாண சபை. 13வது சார் அப்படின்னா அது கட்டுப்படுத்துறன்றது தான் உள்ளூராட்சி மன்றங்கள், அதை நிறுவுறதுக்குன்றது மாகாண கல்வி அமைச்சர். கட்டுப்படுத்துற அதிகாரம் அதுக்கு இல்ல. மாகாண சபைக்கு கீழே வர்றதான் உள்ளூராட்சி மன்றங்கள். சரி, அவங்களுக்குன்னு தனி பீரோ ஒன்று இருக்கு. அந்த பீரோ தான் அவங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணும். சரியா? இதோடு நாங்க இந்த வகுப்பை முடிச்சுக்கொள்ளும். இன்ஷால்லா உங்களுக்கு நாளைக்கு தொடர்ச்சியாக நாளைக்கு புதிய உங்களுக்கு போட்டு அந்த எழுதிக்கிறேன். 1க்கு 2, 2க்கு 2, 3க்கு 4, 4க்கு 2, 5க்கு 4, 6க்கு 3, 7க்கு 4, 8க்கு 1.